கிரீன்லாந்து விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் மீது கூடுதல் வரி விதித்த அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ட்ரேட் பாசுகா என்று அழைக்கப்படும் வரி விதிப்பை அமலுக்கு கொண்டுவர ஐரோப்பிய யூனியன் திட்டமிட்டுள்ளது. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதும் டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்தை விலைக்கு வாங்க தயாராக இருப்பதாக அறிவித்தார். மேலும் கிரீன்லாந்தை எங்களுக்கு விற்க டென்மார்க் முன் வரவில்லை என்றாலும் வலுக்கட்டாயமாக பறித்துக் கொள்வோம் என்று ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதற்கு டென்மார்க் அரசு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு கிரீன்லாந்துக்கு கூடுதல் படைகளையும் அனுப்பியது. அதேபோல கிரீன்லாந்து மீது அமெரிக்கா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என 6 ஐரோப்பிய நாடுகள் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டன. மேலும் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய ஐரோப்பிய நாடுகள் கிரீன்லாந்துக்கு கூடுதல் படைகளையும் அனுப்பின. இதனால் கடும் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகள் மீது 20 விழுக்காடு வரி விதிப்பதாக அறிவித்தார். இது ஐரோப்பிய நாடுகளை அசைத்து பார்த்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் $107 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான அமெரிக்க பொருட்கள் மீது